என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை கூடவில்லையா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். உடம்பு இரண்டு வகைப்படும். உடல் எடை கூடுவதற்காக சிலர் பாடுபடுவார்கள், சிலர் குறைப்பதற்காக பாடுபடுவார்கள். இன்று நாம் உடல் எடை அதிகரிப்பதை பற்றி பார்ப்போம். உடல் எடை இரண்டு முறைகளினால் தான் அதிகரிக்கிறது. ஒன்று கொழுப்பு, மற்றொன்று தசை வளர்ச்சி. நாம் கொழுப்பினால் அதிகமாகும் முதல் உடம்பு கெடுதி. தசை வளர்ச்சி மட்டுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் இந்த மூன்றும் மனிதருக்கு அன்றாடம் சரியாக இருந்தாலே உடல் பருமன் அதிகரிக்கும். நம் வாழ்வில் உடல் எடை அதிகரிப்பதற்கோ குறைவதற்கோ உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவை சரியான முறையில் எடுத்தாலே உடல் பருமன் அதிகரிப்பதும் குறைப்பதும் இயல்பாக நடைபெறும். உடல் சத்துக்கள் அதிகரிக்க புரதச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதச்சத்து அதிகரிக்க மீன், முட்டை, சிக்கன் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இதில் முட்டை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சைவத்தில் பயறு வகைகள் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். முளை கட்டிய பயிறு வகைகள் சாப்பிட்டால் இன்னும் நிறைய புரத சத்துக்கள் உடம்பிற்கு கிடைக்கும். நட்ஸ் வகைகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தினமும் அதிகம் செலவு பண்ணி பாதாம், பருப்பு, பிஸ்தா, முந்திரி வாங்க முடியவில்லை எனில் நிலக்கடலை வாங்கி 2 கையளவு சாப்பிடுங்கள். அதிலே முட்டை சாப்பிட்ட அளவு சத்துக்கள் கிடைக்கும். பால், பழங்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு தூங்கும் பொழுது 1 டம்ளர் பாலும் வாழைப்பழமும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தாலே உடல் எடை அதிகரிக்கும். பழங்களில் பேரிச்சம்பழம், மாம்பழம், ஆப்பிள், சப்போட்டா, திராட்சை போன்ற பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்வதும் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. தினமும் உடற்பயிற்சி செய்வதால் தசைகள் அசைவு கொடுத்து தசைகள் வலுப்பெற்று பெரிதாக ஆகின்றன. இதனால் நம் உடல் பருமன் அதிகரிக்கும். போதுமான அளவு சாப்பிடாமல் இருந்தால் உடம்பில் வெயிட் போடாது. தேர்ந்தெடுத்து சரியான உணவை சாப்பிடாமல் இருப்பதும் முறையற்ற உணவு பழக்கத்தினாலும் உடல் எடை கூடாமலேயே இருக்கலாம். அதே போல பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கப்பட்ட உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் போன்றவை சாப்பிடக்கூடாது. இதனால் உடல் எடை கூடும். ஆனால் கொழுப்புகளினால் கூடும் இது உடலுக்கு அவ்வளவாக நன்மை தராது. உடலில் சதை அதிகரிக்க வேண்டுமானால் முதலில் ஆரோக்கியமில்லாத சாப்பாட்டை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் உடல் எடை கூடாததற்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் என உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் தவறாமல் கிடைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு போன்ற கிழங்குகளில் மாவுச்சத்துக்களும் கலோரிகளும் உள்ளன. பசுனை சுடச்சுட வடித்த சோறில் வேக வைத்த துவரம் பருப்பு, சிறிது பசுனை சேர்த்து பிசைந்து சாப்பிட்டாலே எடை கூடுமாம். வறுத்த கடலை பருப்பு போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே போல பால் பொருட்கள், சோயா பொருட்களில் நிறைய கால்சியம், புரோட்டீன்கள் உள்ளது. எள்ளுருண்டை, இளைத்தவனுக்கு எள்ளு என்பார்கள். உடல் சதையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த எள் விதைகளுக்கு உள்ளது. எள்ளு சட்னி, எள்ளு துவையல், எள் உருண்டை போன்றவற்றில் ஏதாவது ஒன்றையாவது சாப்பிட வேண்டும். இந்த எள்ளில் வெல்லம் சேர்த்து உருண்டை பிடித்து எள்ளுருண்டை சாப்பிடும்போது சத்துக்கள் இரட்டிப்பாகிறது. அதாவது கருப்பு எள் விதைகளை கழுவி சுத்தம் செய்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைத்து வெல்லத்தையும் ஏலக்காயையும் பொடி செய்து சேர்த்து நெய் ஊற்றி சுடச்சுட உருண்டையாக பிடித்தால் எள்ளுருண்டை ரெடி. இது போலவே வேர்க்கடலையிலும் இப்படி வெல்லம் சேர்த்து வேர்க்கடலை உருண்டை செய்து சாப்பிடலாம். வெல்லம் சேர்த்து கருப்பு உளுந்தை சுத்தம் செய்து நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் வெல்லம் சேர்த்து அல்வா போல செய்து சாப்பிட்டாலும் உடலுக்கு வலு கிடைக்கும். ராகி மாவை சலித்தெடுத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை, பசும்பால், சிறிய நெய் சேர்த்து கஞ்சி போல காய்ச்சி குடித்து வந்தாலே உடல் எடை அதிகரிக்க கூடும். அது தவிர உறக்கம் மனிதருக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது உறங்க வேண்டும். அப்படி உறங்கினால்தான் உடல் எடையும் அதிகரிக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மன அழுத்தம் இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். மன அழுத்தம் உள்ளவர்கள் தியானம் செய்யலாம். உடல் சூட்டினாலும் சிலருக்கு உடல் எடை ஏறாமல் இருக்கும். இவர்கள் சூட்டை குறைக்க தினமும் கற்றாழை ஜூஸ் குடிக்க வேண்டும். தண்ணீர் அதிக அளவில் குடிக்க வேண்டும். இளநீர், மோர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த முறையை நீங்கள் தினம்தோறும் பின்பற்றினால் மட்டுமே உடல் எடையை அதிகரிக்க முடியும். ஒரு நாள் செய்து மறுநாள் செய்யவில்லை எனில் பலன் இல்லை.